அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேந்தன் பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, வாழ்க்கையை நீங்கள் எதிர்த்து போரிடும் பொழுது யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பாக வாழ்க்கை மட்டும்தான் ஜெயிக்கும். ஏன்னா நீங்கள் போரிடுறது எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டோம்னா வாழ்க்கை. அதாவது நீங்கள் எப்போ ஆஃப் நெட்டாக ஒருத்தரை நினைக்கிறீங்களோ அப்போ அந்த இடத்துல நாம் ரெண்டாயிடுறோம். இப்போது இந்த நம்மளை படைச்சதும் சரி, நம்மளுக்கு வேணுங்கிறத கொடுத்ததும் சரி, எல்லாமே யார் அப்படின்னு கேட்டோம்னா இந்த இறை அருள் மூலமாக தான் நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்குது. அப்போ இந்த இறை அருளில் கிடைச்ச ஒரு விஷயம் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்றைய வாழ்க்கை அப்படிங்கிறது. அப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது நாம் என்ன பண்ணிடுறோம், நாம் எதிர்த்து இந்த வாழ்க்கைக்கு எதிராக நிற்கிறோம். என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இந்த விஷயம் இப்படி நடந்துருச்சு, எப்படி அப்படியெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு தன்னை நொந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கை கூட எதிர்த்து நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது பல மடங்கு பலத்தோட நம்ம கிட்ட எதிர்த்து நிற்கும். அப்போ இதை எப்படி நம்ம எதிர்கொள்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு வயதானவர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 80 வயது, ஒரு 90 வயது இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட போய் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி கேளுங்களேன். இப்போ ஒரு 2 பேர் நம்ம நபர்களை எடுத்துக்கலாம். ஒருவர் சாதாரணமா எந்த ஒரு வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமுமே இல்லாம தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சவர். இன்னொரு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தனக்கு வேணுங்கிற சொத்து, நல்ல வேலை, நல்ல பிஸ்னஸ்ஸு, வீடு வேலை வசதி, வேலைக்காரங்க எல்லா அமைப்புலையுமே பார்த்தோம்னா ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப்ல இருக்கிறாரு. நீங்க இந்த சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு 80 வயது 90 வயது இருக்கக்கூடிய ஒரு நபரை போய் நீங்க அந்த தாத்தாவை சந்திச்சு நீங்க ஏதாவது ஒரு லைஃப்க்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கேட்டு பாருங்களேன். லைஃப் சொல்யூஷன் உங்களுக்கு பர்ஃபெக்டா அவர் சொல்லுவார். ஓ, உங்க வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சா, அப்ப நீங்க இதை செய்யுங்க. இல்ல ஏற்கனவே நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா, சரி நடந்து போச்சா, அடுத்தது நீங்க செய்யக்கூடியது இப்படி செய்யுங்கன்னு சொல்லி உங்களுக்கு அழகா வாழ்க்கைக்கான ஒரு சொல்யூஷனை உங்களுக்கு சொல்லுவார். அதாவது நீங்க எந்த ப்ராப்ளத்தை நோக்கி நீங்க கேள்விகள் கேட்குறீங்களோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிடுவாரு. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ள ஒரு கிரியேட் ஆகும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்ப ஏன் இவர் இப்படி வாழல, நாம் என்ன ஒரு கேள்வி கேட்கிறோமோ அந்த கேள்விக்கு பதில் அழகா கொடுக்க தெரிஞ்ச இவருக்கு ஏன் ஒரு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை அவரால் வாழ முடியல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இன்னொன்று பார்த்தோம்னா, நீங்க அந்த வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட போய் கூட நீங்க இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. அதாவது உங்களுடைய என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா அழகா அதுக்குண்டான ஒரு பதிலை சொல்லுவாரு. அதை ஃபாலோ பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு ஒரு ரெக்கார்டிக்கலாவே உங்களுக்கு கிட்ட காட்டுவாரு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டோம்னா, 2 பேருடைய வாழ்க்கையிலுமே 2 பேரும் ஒரு விஷயத்துக்காக போராடி இருக்காங்க. ஒருவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வாழ்க்கைக்கு எதிராக போராடி இருக்கிறார். ஆனா இன்னொரு நபர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டோம்னா, ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது வாழ்க்கையினுடைய ஓட்டத்திலேயே போயிருக்கிறாரு. வாழ்க்கையினுடைய ஓட்டத்திலேயே போய் கரைக்கு எப்படியே போயிட்டாரு. அதனால அவருக்கு ஒரு நல்ல சக்சஸ் கிடைச்சிருக்கு. உதாரணமா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க ஒரு ஆற்று தண்ணியில விழுந்துட்டீங்க. நல்ல வேகமான ஒரு நல்ல ஃபோர்ஸ்ல அந்த ஆறு போய்கிட்டு இருக்குது. ஓகே, நல்ல அகலமான ஆறுன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு சுத்தமா நீச்சல் தெரியாது. உங்களுக்கு ஏதோ அப்படியே ஒரு அரைகுறை நீச்சல் மிதக்க மட்டும் தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஆத்து தண்ணீர் எந்த கோணத்துல வந்துட்டு இருக்கோ அதுக்கு எதிர் திசையில நீங்க நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறீங்க. கரைக்கு எப்படியாவது போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னதான் தலையில நின்று உங்களுக்கு எந்த மாதிரியான நீச்சல் தெரிஞ்சுனாலும் நீங்க ஆற்றுக்கு எதிராக நீங்க நீச்சல் அடிக்கும் பொழுது உங்களால ஒருபோதுமே கரையை அடையவே முடியாது. நாம தான் டயர்ட் ஆயிடுவோம். ஆனா இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ஆறு போற போக்குலயே நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், மிதக்க மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். நீங்க மிதக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே அந்த ஆற்றோட தண்ணி போற போக்குலயே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கரைக்கு அடைந்து கரையில நம்ம ஏறிடலாம். இது என்னுடைய வாழ்க்கையில கூட நடந்தது. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, என்னுடைய சித்தப்பா வீட்டுக்கு ஒரு கிராமம், அங்க நான் போறேன். அப்போ அந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க, நல்லாவே தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அதாவது இது நான் சொல்றது ஒரு வாய்க்கால் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா இப்படி ஒரு வி ஷேப்ல இருக்கும். நிறைய ஊர்களில் நீங்க பார்த்துருப்பீங்க. 6ஆம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு ஓரளவுக்கு நீச்சல் தெரியும். தெரியாதனமா நான் அந்த குளிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டேன். அப்போ எனக்கு என்ன தெரியுது, நானும் என் தம்பியும் தான் போயிருக்கிறோம். நான் இப்படி அந்த கால்வாயினுடைய நடுப்பகுதிக்கு போயிட்டு எனக்கு மிதங்க மட்டும்தான் அது தத்தளிக்கிறேன். நீச்சல் எனக்கு தெரியுது, நீச்சல் தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்த கூட தெரியாம நாம ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தத்தளிக்க ஆரம்பிக்கிற. தண்ணி பயங்கரமான வேகத்துல போயிட்டு இருக்கு.
அந்த தண்ணிக்கு எதிராக நான் அங்கே நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறேன், எப்படியாவது கரையை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு. நான் என்னதான் நீச்சல் அடிச்சோம்னாலும் என்னால் முடியல. அப்போ ஒரு இடத்துல என்ன ஆகுது, இறைவனுடைய அருள்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். எனக்கு முதல்ல தோணுன விஷயம் பதட்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ மாட்டிட்டோம், ஆனா இந்த பதட்டப்படாம ஒரு செகண்ட் நிற்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய நீச்சல் எனக்கு தெரிய வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சது ஒரு அரைகுறை நீச்சல் தான். நீச்சல் அடிக்க, அதாவது அப்படியே மிதங்கின மாதிரி இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கால்வாயினுடைய ஓரத்துக்கு அப்படியே வரேன். அந்த கால்வாயினுடைய ஓரத்தில் சின்ன சின்ன செடிகள் எல்லாம் நல்ல வேரூன்றி இருக்கும். ஒன்னொன்னா பிடிச்சி பார்க்குற, ஒன்னொன்னா வேரோட வருது. அப்படியே ஒரு 5-6 செடிகளை பிடிக்கும் பொழுது அதில் ஒரு செடி நல்ல ஸ்ட்ராங். அந்த செடியை பிடிச்சி மறுபடியும் நிதானத்தோடு இருக்கிறேன். அடுத்த ஒரு சின்ன ஒரு ஹோல் ஒன்று இருக்குது, அந்த இடுக்கில் கை வச்சா அடுத்த ஒரு இடுக்கில் கை வச்சு கரைக்கு மேலே வந்துட்டேன். கரைக்கு மேலே வந்து மறுபடியும் அந்த வாய்க்காலை பார்க்குறேன். அது அமைதி, அது பாட்டுக்கு அதோட போக்கில் போய்கிட்டே இருக்குது. அப்போது இவ்வளவு ஆபத்தானதா இந்த கால்வாய் அப்படின்னு எனக்குள்ள ஒரு பயம். ஆனால் அதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிச்சு. என்ன ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு அப்படின்னு, சிறு வயது தான் இது. ரொம்ப வருடங்கள் கழித்து அதுக்காக என்னுடைய லைஃப்பில் நான் இதுக்குள்ளே வரும் பொழுது, என்னுடைய லைஃப்பில் சில சவால்கள் எல்லாம் நான் எதிர்கொள்ளும் பொழுது, அப்போது வாழ்க்கைக்கு எதிராக நாம் போராடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஆற்றினுடைய போக்குக்கு எதிராக நாம் நீச்சல் அடிக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஒன்று, நாம் ஆழமான பகுதிக்கு போகக்கூடாது. அப்படியே போகிற மாதிரி இருந்தோம்னால தகுந்த ஒரு செக்யூரிட்டி செட்டப்போட நம்ம உள்ளே போகணும். இது எதுவுமே இல்லாமல் நாம் பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே போனோம்னா இப்படி தான் இருக்கும். அப்போ வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த ஒரு இடத்துலையுமே பயந்துக்க கூடாது. அதாவது வாழ்க்கை இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு சலிப்படையாமையோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, வாழ்க்கையை அது போகிற போக்கில் நம்ம போய் நமக்குண்டான சாதிக்கணுமே ஒழிய, வாழ்க்கையோட நாம் எதிர்த்து போராடும் பொழுது வாழ்க்கை நம்மளை விட பலமாக நம்மளை தாக்கும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கை வேறு, நீங்கள் வேறு அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அந்த அன்னைக்கு நாம் அந்த இறைவனை விட்டு பிரிஞ்சிடறோம். இறைவனை விட்டு பிரியும் பொழுது பார்த்தோம்னு சொன்னோம்னா, இந்த இறைவனும் சரி, இந்த வாழ்க்கையும் சரி, இந்த பிரபஞ்சமும் சரி மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது. இந்த ஆற்றலோட, இந்த பேராற்றலோட நாம தனியா நின்று போராடும் பொழுது கண்டிப்பாக நாம தோற்கடிக்கப்படுவோம். அப்ப இந்த பேராற்றலோட நாம போரிடாம, அந்த பேராற்றலோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எப்படின்னு நம்மளுக்கு தெரியும் பொழுது, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 2 முதியவர்களில் ஒரு முதியவர் எல்லாமே அவருக்கு லைஃப் செட்டில் இருந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி, வாழ்க்கையினோட ஓட்டத்தில் போய் நாம நம்மளுடைய வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளால மிக சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். ஏன் நீங்கள் என்னதான் வாழ்க்கையோட எதிர்த்து போரிட்டோம்னாலும், காலையில் உதிக்கக்கூடிய சூரியன் காலையில் உதிக்கத்தான் போது, மறையக்கூடிய சூரியன் மறையத்தான் போகுது. நம்ம வாழ்க்கையோட எதிர்த்து போராடும் பொழுது 10 நிமிஷம் லேட்டாக சூரிய உதயமோ 10 நிமிஷம் லேட்டாக சூரிய அஸ்தமனமோ ஒருபோதும் நடக்க போகிறதில்ல. அப்போது இயற்கையாகவே இருக்கும். நாம் அதிலிருந்து எதிர்த்து வரும் பொழுது நாம தான் அதில் பாதிக்கப்படும் ஒழிய இறைவனுக்கோ அல்லது அது வாழ்க்கைக்கோ இந்த பிரபஞ்சத்திற்கோ ஒன்றும் நேரிடப்போதில்லை. எனவே வாழ்க்கையை இயல்பாக வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது அனைவரும் வெற்றியாளர்களே. நன்றி, வணக்கம்.